சிவனோட வாசுகி நாகம் இன்னமும் உயிர் வாழும் 3 கோயில்கள். முதலிடத்துல கேரளா மன்னார் சாலை கோவில். இந்த கோவில்ல இன்னமும் வாசுகி நாகம் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த கோவில்ல 1 லட்சம் நாக சிற்பங்கள் இருக்கு. அந்த 1 லட்சம் நாக சிற்பங்களும் இரவு நேரத்துல உயிர் பெற்று அங்க இருக்கிற வாசுகி நாகத்துக்கு தினமும் பூஜை பண்ணிட்டு இருக்கு. இந்த கோவில்ல இருக்க மண் முழுக்க பாம்புகளோட விஷம் தான் நிறைஞ்சிருக்கு. இங்க வாசுகி நாகம் மட்டும் இல்லாம 5 தலை நாகம் இருக்கு. அந்த 5 தலை நாகம் தான் இருக்கிற எல்லா பாம்புகளோட தலைவனா இருக்கு. இந்த இடத்துல எங்கேயுமே இல்லாத மாதிரி பெண் தான் இங்க இருக்கிற பாம்புகளுக்கு பூஜை பண்றாங்க. ஒரு பெண் தான் இந்த கோயிலையும் பாதுகாத்துக்கிறாங்க. காரணம் இங்க இருக்கிற 5 தலை நாகத்தை அந்த காலத்துல ஒரு பெண் தான் பெத்து எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு குழந்தையா 5 தலை நாகத்தை பெற்றிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாகராஜர் கோயில் ஃப்ரம் நாகப்பட்டினம். இந்த கோயிலில் தினமும் இரவு நேரத்தில் வாசுகி நாகம் இங்கே இருக்கிற நாகராஜருக்கு வந்து பூஜை பண்ணிட்டு போகுது. அதுக்குண்டான தடயங்கள் எல்லாமே காலையில் அங்கே இருக்கிற பூசாரிகளுக்கும் அர்ச்சகர்களுக்கும் கிடைக்குது. இந்த பூஜை சாதாரண பூஜை இருக்காது. அது வந்து பால் அபிஷேகமோ இல்லை குங்குமத்தை வச்சு பண்ணக்கூட பூஜையாக இருக்குது. இங்கே இருக்கிற மூலவர் நாகராஜரே மண்ணுகளில் தான் வந்திருக்காரு. மூணாவது குஜராத்தில் ஒரு மலை மேலே வாசுகி நாகத்தோட எலும்புகள் கிடைச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா நியூஸ் சேனல்லுமே போட்டாங்க. உலகத்திலேயே வாசுகி நாகத்தோட எலும்புகள் கிடைக்கப்பட்ட ஒரே இடம் இந்த குஜராத்தில் இருக்க அந்த மலை தான். அது மட்டும் இல்லாமல் இந்த எலும்புகளை வச்சு உலகத்திலே மிகப்பெரிய பாம்பு இதுன்னு வரலாற்று அறிஞர்களாக இதுதான் வாசுகி நாகத்தோட எலும்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்பப்படுது.